செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்தது தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் கல்கி பிரியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் வணக்கம். இந்த அமலாக்கத்துறை வழக்கில் கிட்டத்தட்ட ஒரு 15 மாதங்களுக்கு பிறகு மிக அதிக மாதங்கள் சிறையில் இருந்து இன்று வைக்கப்பட்டு இன்று அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நீண்ட நெடிய காலம் ஜார்க்கண்ட் முதலமைச்சரோ டெல்லி முதலமைச்சரோ மற்றும் பாரதிய ராஷ்டிரிய சமிதியின் தலைவர் சந்திரசேகர ராவின் மகள் MP கவிதா உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டு உடனுக்குடன் ஒரு 3 மாதம் 2 மாதங்களுக்குள் அவர்களுக்கு இந்த ஜாமீன் தொடர்பான நடைமுறைகள் எளிதாக கிடைத்தனால செந்தில் பாலாஜி வழக்கில் மட்டும் இவ்வளவு நீண்ட நெடிய காலம் இந்த ஜாமீன் கிடைப்பதற்கான போராட்டம் நடைபெற்றதற்கு என்ன காரணம் சார்? சட்ட சிக்கலா அரசியல் சிக்கலா சார்? இல்ல, இதுல சிசோடியா ரொம்ப நீண்ட நாள் இருந்தாரு. ஹேமந்த் சோரன் அண்ட் கெஜ்ரிவால் கொஞ்சம் குறைவான காலங்கள் இருந்தாங்க. கவிதா அதோட குறைவான காலங்கள் இருந்தாங்க. அதாவது இந்த சட்ட சிக்கல்களோட PMLA கேஸ்ல சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த கண்ணோட்டம் காலப்போக்கில் மாறி இருக்கு. அந்த மாறின சூழல்ல தான் இவங்களுக்கான அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா அதாவது என்ன மாறி இருக்குன்னா முந்தியெல்லாம் ஜட்ஜிக்கு ட்ரையல் கோர்ட் ஜட்ஜி முதல்ல பெயில் அப்ளிகேஷன் போகும்போது அவர் நினைக்கணும், முதல்ல இவர் குற்றம் செய்யல, இதுக்கான முகாந்திரம் இல்லைன்னு அவர் நினைக்கணும். அதே மாதிரி வெளியில போனா சாட்சிகளை கலைக்க மாட்டார்னு நினைக்கணும். அது மாதிரி அவர் நினைச்சாதான் வெளியில விடணும்ன்ற ஒரு கண்டிஷன்ல PMLA ஆக்ட்ல இருக்கு. அதனால எல்லாருமே யோசிச்சாங்க, எல்லா ஜட்ஜுமே யோசிச்சாங்க எப்படி வெளியில விடுறதுன்ட்டு. அதனால எல்லாமே தள்ளுபடி ஆகிட்டு பல பேர் பல ஜெயில்களில் வாடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு கேஸ்ல அந்த கேட்டை ஓபன் பண்ணி விட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, பெயில் இஸ் ரூல், ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன். PMLA ஆக்ட்ல கைது பண்ணா அது ஜாமீன்லயே விடக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது, அது அடிப்படை விதிகளுக்கு முரணானது. நீங்க விசாரணை காலத்தையே ஒரு தண்டனைக்கான மாதிரி நீங்க ஜெயில வச்சிருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை, அது அடிப்படை சுதந்திரத்துக்கு எதிரானது போன்ற விஷயங்களை சொல்லி PMLA ஆக்ட்லயும் ஜாமீன்ல விடலாம்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் கவிதாக்கெல்லாம் கிடைச்சது, சிசோடியாக்கு, ஹேமந்த் சோரனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவரு பிரகாஷ் நினைக்கிறேன் அவருக்கும் கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி பல பேருக்கு கிடைச்சது பாக்குறோம். அதோட விளைவு தான் இப்ப செந்தில் பாலாஜிக்கும் கிடைச்சது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுடைய கண்ணோட்டம் மாறுறது இந்த காலகட்டத்தில், அந்த கண்ணோட்டம் மாறவே தான் இது கிடைச்சிருக்கே தவிர மற்றபடி இந்த டிலே நடுவில் அமலாக்கத்துறை கொஞ்சம் டிலே எல்லாம் பண்ணினாங்க, உண்மைதான். ஆனா இதுல முதன்மை வழக்குன்னு ஒண்ணு இருக்கு, பிரெடிகேட் அஃபென்ஸ். ஏற்கனவே இந்த நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கி அப்பாயின்மெண்ட் போட்ட விஷயம், அந்த கேஸ் டேக் ஆஃபே ஆகாது இருக்கு. அது இப்பதான் கவர்னரே சாங்ஷன் கொடுத்திருக்காரு. அது இதுமே நடந்து தொடர்ந்து விசாரிச்சு முடிஞ்ச பிறகு அதுல சப்போஸ் விடுதலை ஆயிட்டாருன்னா PMLA ஆக்ட்ல உள்ள ஜெயில இருந்து எந்த அளவுக்கு சரியாகும். அதுல லஞ்சமே வாங்கல, எதுவும் குற்றம் நிரூபிக்கப்படலன்னு சொன்னா PMLA ஆக்ட்ல செல்லுபடி ஆகாது இல்லையா? அதனால அந்த வழக்கு நீண்ட காலம் ஆகும். அதனால் இந்த வழக்கை நம்ம இந்த வழக்குல நம்ம ஜாமீன் விடலாம்னு தீர்மானிச்சுட்டாங்க. எந்த விதமான நிபந்தனை இல்லாம மீண்டும் அவர் அமைச்சராவதற்கான வாய்ப்புகளும் இங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ ஸ்டாலின் அவர்கள் கூடிய விரைவில் அவர் அமைச்சராக்கிறதுக்கான வாய்ப்புகள் முழுமையா இருக்கிறத நான் பாக்குறேன். இதனால கொங்கு மண்டலத்துல மீண்டும் திமுக செந்தில் பாலாஜி இல்லாமலேயே இந்த மக்களவை தேர்தல்களில் ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை அடைந்தாங்க. அதனால அவர் அந்த கொங்கு மண்டல அந்த வாக்கு வங்கி மற்றும் அந்த தேர்தல்களை கருத்தில் கொண்டுதான் அவர் இவர்கள் நீண்ட நாட்கள் சிறையில் வைக்கப்பட்டு அந்த அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஜாமீன் கொடுக்க கூடாது என்ற அந்த சட்ட போராட்டமும் நடைபெற்றதாக ஒரு விமர்சனம் தொடர்ந்து அது இருந்து வந்தது. இந்த சூழ்நிலையில் செந்தில் பாலாஜியின் விடுதலை அவர் மீண்டும் அந்த கொங்கு மண்டல மாவட்டங்களில் உள்ள அந்த அரசியல் மேலும் இந்த 2026 தேர்தலுக்கு முன்பாக அந்த அண்ணாமலைக்கும் அவருக்கும் இடையேயான அந்த அரசியல் மோதல்களும் இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும் நினைக்கிறீங்களா சார்? இல்ல, மோதல் தீவிரமாகிறதுக்கு இதுல ஒண்ணும் இல்ல. அண்ணாமலையே மீண்டும் தலைவரா வருவாரா தமிழ்நாடு பாஜகவுக்குன்னே கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு அவருக்கு எதிரான ஒரு கோஷ்டி ரொம்ப ஆக்டிவா பாஜக செயல்பட்டு இருக்காங்க. அதனால அண்ணாமலை அடுத்து அவர் எப்படி என்ன ஆக போறாருன்னு சொல்ல முடியாது. பட் அதனால கொங்கு மண்டலத்துல செந்தில் பாலாஜி மீண்டும் திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு. போன 21 சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் 10 இடங்கள்லயும் அதிமுக பாஜக கூட்டணி தான் வெற்றி பெற்றது. மீண்டும் ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி அமையுமானால் திமுக அணிக்கு கொஞ்சம் சங்கடமான ஒரு பிரச்சனையான ஒரு ஏரியாவா கொங்கு மண்டலம் இருக்கும். அதனால அதை சரி செய்யறதுக்கு செந்தில் பாலாஜி போன்றவர்கள் உதவியாக இருப்பார்கள். அதான் பாயிண்ட். ஸோ அதனால அண்ணாமலை அவர் அவரை நம்ம ஒரு இந்த இடத்துல நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் அடுத்து தமிழக பாஜக தலைவராக தொடருவாரா இல்லையா என்பது தெரிந்த பிறகுதான் நம்ம வரதா அண்ணாமலையை மையமாக வைத்து நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நம்ம பேச வேண்டியிருக்கோம். இந்த அமலாக்கத்துறை வழக்கில் இந்த வழக்கில் ஜாமீன் கிடைத்திருப்பதன் மூலமாக மேல் மற்ற அரசியல் ரீதியாக எதிர்கட்சியினருக்கு இந்த அமலாக்கத்துறை தொடர்பான அந்த வழக்குகள் தொடரப்படுவது மற்றும் தொடர்ச்சியாக அந்த அரசியல் ரீதியாக அந்த அமலாக்கத்துறை பயன்படுத்தப்படுவது ஆகியவற்றில் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக, அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்கெல்லாம் தொடர்ந்து விடுதலையாகிக் கொண்டே வருவதால் இந்த நீண்ட நெடிய காலம் அவர்களை முடக்கி வைத்திருப்பதுங்கிறது இனிமேல் அந்த நடக்காது. நீங்க சொன்ன மாதிரி அந்த பெயிலிஸ் ஜெயில் அந்த எக்ஸப்ஷன்
சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் சொன்னது வந்து இந்த வழக்கிலையும் இந்த உத்தரவின் மூலமாக அது மீண்டும் அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதுல இந்த மருத்துவ காரணங்களுக்காக கூட அவர் வந்து ஒரு ஒரு சிறிய ஒரு இது கூட தளர்வு கூட கொடுக்காம 1.5 வருஷம் அவர் உள்ள வச்சுட்டாங்க சார். சரின்னு பாக்குறீங்களா சார்? ஒரு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணாங்க. இல்ல ஆக்சுவலா மருத்துவ காரணங்களுக்காக அவங்க கொடுத்துருக்கலாம். ஆனா வந்து அவருக்கு வந்து மருத்துவ காரணங்கள் கொடுக்கும்போது அவருக்கு வந்த நோய் வந்து அது வந்து ஜெயில இருக்கிற மருத்துவமனையிலே சிகிச்சை எடுத்துக் கொள்ளலாம் என்று சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கூகுளை பார்த்து தெரிஞ்சு சொல்லிட்டாங்க. கூகுள்ல வந்து அவருக்கு என்ன நோயின்னு பார்த்து அதுக்கு என்ன நிவாரணம்னு பார்த்து இதுக்கு ஜெயில் மருத்துவமனையிலே சிகிச்சை எடுத்துக்கலான்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால தான் அப்ப கிடைக்கல. ஆக்சுவலா வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த கண்ணோட்டம் மாறி இருக்குங்க. அதாவது நம்ம இது அரசியலோட முடிச்சு போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில், சமீபத்தில் நடந்து முடிந்த பார்லிமெண்ட் தேர்தலில் பாஜக வந்து தன்னுடைய பெரும்பான்மையை இழந்து 303 240க்கு போனதுக்கு அப்புறம் அந்த தேர்தலுக்கு முன்னாடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐ எவ்வளவு ஆக்டிவா இருந்தாங்க, அந்த தேர்தலுக்கு அப்புறம் என்போர்ஸ்மெண்ட்டும் சிபிஐ எவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க அப்படின்றத நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கு இல்லையா, இந்த ஒரு கண்ணோட்டம், இந்த மாற்றம் இருக்குல்ல, இந்த மாற்றம் வந்து நிச்சயமாக பல்வேறு இடங்களில் பிரதிபலிக்கிற ஒரு மாற்றம் தான். அதனால அது எந்தெந்த இடங்களில் பிரதிபலிக்குதோ அங்கெல்லாம் பிரதிபலிக்குது. ஸோ ஒரு மெஜாரிட்டி இல்லாத ஒரு அரசாங்கம், கூட்டணி கட்சிகளின் தயவில் இயங்கும் ஒரு அரசாங்கம், அது மிந்தி மாதிரியான ஒரு எதேச்சிகார முடிவுகள் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படி இறங்கினாலுமே கோர்ட்டுகள் வந்து தலையிட்டு நிவாரணம் கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வந்து சமீப காலங்களில் பிஎம்எல்ஏ ஆக்ட் உட்பட எல்லாத்துலையும் ஏற்பட்டிருக்கின்றதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அரசியல் மாற்றம் என்பது கூட ஒரு காரணமாக இருக்கக்கூடும் இவர்களெல்லாம் வெளியில வரதுக்கான காரணம். அப்படியே இந்த கடைசியா ஒரு கேள்வி, இந்த என்னன்னா இந்த வழக்குகள்ல தொடர்ச்சியாக திமுக அமைச்சர்கள் மீது வந்து இந்த வழக்குகள், நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் எடுத்த அந்த தாமாகவே முன்வந்து எடுத்த வழக்குகள் உட்பட தொடர்ந்து இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள், இந்த பொன்முடி மீது, KSSR மீது மற்றும் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் மீதான இந்த பழைய சொத்து குவிப்பு வழக்குகள், அந்த வழக்குகள் மீண்டும் அது எடுக்கப்பட்டு விசாரணைக்கு இது கொண்டு வரப்படக்கூடிய சூழ்நிலையில் இந்த செந்தில் பாலாஜியோட ஜாமீன் வந்து ஒரு பிக் ரிலீஃப், பொன்முடிக்கு அந்த ஒரு நிபந்தனை தளர்வு ஏற்பட்டது. இந்த 2 வழக்குகளும் வந்து பொலிட்டிக்கல் ரீதியாகவும் திமுக ஒரு பெரிய ரிலீஃபா இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அது கேஸ்லயே கூட மேல சுப்ரீம் கோர்ட்ல இடைக்கால தடை போட்டிருக்காங்கல்ல, அது ஒரு டிசிஷன் எடுக்கலையே. அதுலயே வந்து ஒரு இடைக்கால தடை வந்திருக்கு ஆக்சுவலா. ஸோ பாயிண்ட் என்னன்னா வந்து இப்ப வந்து ஒரு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது இன்டிஃபரண்டா ஒருத்தரை வந்து நீங்க காராகிரகத்துல வைக்க முடியாது. நீங்க விசாரணை காலத்தையே வந்து ஒட்டுமொத்த விசாரணை காலத்தையே நீங்க தண்டனை காலமா மாற்றுறது வந்து அடிப்படை சுதந்திரத்துக்கு எதிரானது, அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானதுன்றதான் பாயிண்ட். அதை வந்து தைரியமா சுப்ரீம் கோர்ட் சமீப காலத்துல எடுத்து வச்சாங்கன்றதான் உண்மை. ஸோ அதனால வந்து இப்போ இவர் மேலாம் இப்போ ஏடிஎம்கே ஆட்சியிலே வேலுமணி மேல, அதிமுக ஆட்சியிலே வேலுமணி மேல கேஸ் போட்டிருக்காங்க. வேலுமணி மேல கேஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த எஃப்ஐஆர் படி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த எஃப்ஐஆர் எடுத்துட்டு பிஎம்எல்ஏ கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களா? அவரோட வீட்டுல சோதனை பண்ண போது அவர் 58 கோடிக்கும் அதிகமான சொத்து சேர்த்ததா வழக்கு பதிவு பண்ணிருக்கு டிவிஎஸ்சி. இதுவரையும் என்போர்ஸ்மெண்ட் என்கிற அந்த அமைப்பு வாயை மூடிட்டு ஏடிஎம்கே அமைச்சர்கள் மேல ஒரு நடவடிக்கை எடுக்காம பேசாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? கரெக்ட் சார். ஆமா. அப்போ என்போர்ஸ்மெண்டோட இரட்டை அணுகுமுறை எப்படி இருக்கு பாருங்க. அதாவது செந்தில் பாலாஜி கேஸ்ல உடனே பிஎம்எல்ஏ ஆக்ட், எல்லாத்துலயும் பொன்முடி கேஸ்ல உடனே பிஎம்எல்ஏ ஆக்ட். அப்ப ஏன் 8 பேர் ரைடு பண்ணாங்க, சொத்து வழக்கு உட்பட எல்லாம் இருக்கு, அவருக்கு மேல வந்து எஃப்ஐஆர் இருக்கு. அந்த எஃப்ஐஆர் நீ ஏன் எடுத்துக்க மாட்டேன்ற, எடுத்து நீ ஏன் பிஎம்எல்ஏ கேஸ்ல ப்ரொசீட் பண்ண மாட்டேன்ற? ஏன் ஏடிஎம்கே மந்திரிகள் மேல உங்களுக்கு அவ்வளவு கரிசனம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கோ இல்ல மத்திய அரசுக்கோ? ஏன் அதே அணுகுமுறை மற்றவங்ககிட்ட காமிக்க மாட்டேன்றீங்க? கரெக்ட். ஒன்லி எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள்ல அந்த எதிர்கட்சி அரசியலுக்காக சொல்றேன். அப்ப ஏடிஎம்கேக்கும் பாஜகவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியுது இல்ல, அப்புறம் என்ன பிரிஞ்சு வருது, என்ன பேசுறது? ஏன் வழக்கு போட மாட்டேன்ற? மற்றதெல்லாம் அந்த எஃப்ஐஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் பதிவு பண்ண எஃப்ஐஆர் வச்சு பிஎம்எல்ஏ ஆக்ட் ப்ரொசீட் பண்றீங்கல்ல. ஏன் வேலுமணி 58 கோடிக்கு அதிகமா சொத்து சேர்த்ததா எஃப்ஐஆர் இருக்கு டிவிஎஸ்சில, ஏன் அந்த எஃப்ஐஆர் எடுத்து நீங்க பண்ணுங்களேன், பிஎம்எல்ஏ ஆக்ட்ல போடுங்களேன். அப்போ வேலுமணிக்கும் மத்திய அரசுக்கும் என்ன தொடர்பு இருக்கு, அவங்க என்ன கான்டாக்ட்ல இருக்காங்க, என்ன எவ்வளவு நெருக்கமா இருக்காங்க? அப்புறம் என்ன பிரிஞ்சு வந்துட்டோம், பாஜக விட்டு பிரிஞ்சு வந்துட்டோம், என்ன அப்புறம் பேச்சு வேண்டியிருக்கு? ஆனா இந்த பாஜக விட்டு பிரிஞ்சிருக்கிறது இன்னும் அது உறுதியா சொல்ல முடியாது. ஆனாலும் கடுமையான விமர்சனங்களும் வைக்க, இதெல்லாம் பார்க்கும்போது உறுதியா பிரிஞ்சாங்கன்னு சொல்ல முடியலையே. நியாயமாக என்போர்ஸ்மெண்ட் எல்லாமே கேஸ் பண்ணுமா இல்லையா? 58 கோடி வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்க்கிறது இருக்கும்போது, எல்இடி பல்புல ஊழல் பளிச்சுன்னு தெரியும் போது இது பண்ணணுமா வேண்டாமா? அப்புறம் வந்து ஸ்மார்ட் சிட்டி ஊழல் தெரிஞ்ச போது, அப்புறம் வந்து டெண்டர் கொடுக்கறதுல, இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப வேலுமணி மேல என்போர்ஸ்மெண்ட் எப்போ ப்ரொசீட் பண்ணிருக்கணும், ஏன் பேசாம இருக்காங்க? அவர் ஏற்கனவே பாஜக சாதகமாக கொஞ்சம் இருக்கிறாரு அங்க கூட்டணி. அப்புறம் அவங்க பாஜகவுக்கு வேண்டியவங்களா தான் இருக்காங்க, சும்மா வேஷம் போட்டு இருக்காங்க, அதை நம்பி சில பேர் ஆடிட்டு இருக்காங்க.
மீண்டும் திரும்ப பாஜக அதிமுக கூட்டணி ஏற்படும் நினைக்கிறீங்களா சார்? அது ஏற்கனவே இருக்கு சார் அண்டர் கரண்டா. அது சும்மா வெளியே வேஷம் போட்டு இருக்காங்க அவ்வளவு. அது அண்டர் கரண்டா இருக்கு அந்த கூட்டணி, அவ்வளவுதான். அது அந்த கூட்டணி அண்டர் கரண்டா இருக்கு. நான் என்ன கேட்டா அந்த கூட்டணி வந்து அரித்மெட்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகும். அது இருந்தா அவங்களுக்கு ஆதாயம் கூட. ஆனா வந்து அவங்க இல்லைன்னு சொல்றது போய் ஆக்சுவலா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர் கரண்டா ஒரு இது இருக்கு, ஒரு தொடர்பு இருக்கு ஆக்சுவலா. நீங்க சொன்ன மாதிரி அது அவங்களுக்கு நல்லது கூட. அரித்மெட்டிக்கலா அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா போன வாட்டி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாஜக நீங்க வாங்கினதும் அதிமுக அணி வாங்கினதும் கூட்டினீங்கன்னா நீங்க திமுக அணி வாங்கினதோட 13 தொகுதிகள் அதிகமா வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தா அவங்களுக்கு லாபமும் கூட. ஆனா நாங்க பிரிஞ்சு வந்துட்டோம் சொல்லக்கூடாது. நீங்க எல்லாம் கான்டாக்ட்ல தான் இருக்கீங்க. இந்த வழக்குகள் உங்க மேல பாயாத இருக்கிறதுல இருந்தே நமக்கு தெரியுது அது ஆக்சுவலா. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நீங்க மைனாரிட்டி ஓட்ட திமுக அணில இருந்து புடுங்க முடியுமான்னு பாத்தீங்க, உங்களால முடியல, அவ்வளவுதான். வேற முடியல. அதனால பிரிஞ்ச மாதிரி அதனால இப்போ வேற வழி இல்ல, மறுபடியும் பாஜக அதிமுக கூட்டணி வரும்ன்றதான் என்னுடைய பாயிண்ட். 2026 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒன்றிணைந்து இபிஎஸ் பிஜேபி மட்டும் வருமா சார்? முழுமையா ஒன்றிணைந்து வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா வெறும் இப்போ அந்த இபிஎஸ் அணி அதிமுக அந்த பாஜக வருமா? டிடிவி ஓபிஎஸ் இல்லாம, சசிகலா அந்த இது இல்லாம? இல்ல எல்லாமே டிடிவி ஓபிஎஸ் பாமக தேமுதிக எல்லாம் சேர்ந்து ஒரு மகா கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு தான் பிஜேபி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஓ அப்படியா? சரி சரி சரி. அது இருந்தா விஜயும் ஓரம் கட்டப்படுவார், சீமானும் ஓரம் கட்டப்படுவார். இந்த கூட்டணி முக்கியமான கூட்டணியா வரும். அது ஆக்சுவலா திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை வந்து பிரிஞ்சு போகாம வாங்கறதுக்கான ஒரு கூட்டணியா அது அமையும். அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப விஜயும் ஓரம் கட்டப்படுவார். எப்படி வந்து உங்களுக்கு 96 எலெக்ஷன்ல வந்து தமாகவும் திமுகவும் சேர்ந்த போது நல்லா வந்து இந்த மதிமுக ஒண்ணுமே இல்லாத போச்சு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆயிடுது விஜய் கட்சியில. ஓ சரி சரி. நன்றி சார். இந்த வழக்கு தொடர்பாகவும் மற்றும் எதிர்கால அரசியல் கூட்டணிகள் தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த மிக மிக நன்றி பிரியன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ.